Hi friends, welcome to Tastebuds, Sofiskitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாலக் பனீர். ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பாலக் பனீர் எப்படி வீட்லயே செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரோட்டி, நான், சப்பாத்தி, புல்கா, ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். இது எப்படி வீட்ல பண்றதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனல் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம். 4 பேர் தாராளமா சாப்பிடுற அளவுக்கு நான் அளவு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 2 to 3 அளவு பாலக்கீரை, ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா. நான் இன்னைக்கு 4 பச்சை மிளகா சேர்த்துக்க போறேன். ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி பொடி தனியா பொடி 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். அப்புறம் நம்ம பாலக் பனீர் திக்னஸ்க்காக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறோம். இந்த கோதுமை மாவு சேர்க்கும் போது நம்ம நல்ல திக்னஸ் கிடைக்கும் அதுக்கு. அப்புறம் ஒரு 200 கிராம் அளவு பன்னீர் எடுத்துக்கிறேன். இது ஃப்ரோசன் பன்னீர். ஃப்ரெஷ் பன்னீர் கிடைச்சதுன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம முதல்ல பாலக்கீரை, அப்புறம் 2 வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி, இது எல்லாமே போட்டு சுடு தண்ணியில் போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுக்க போகிறோம். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பிளான்ச்சிங் சொல்லுவாங்க. இதனால என்ன ஆகும்னா, ரொம்ப காய் தீரியும் காய் ரொம்ப வேகாது. பட் அட் த சேம் டைம் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி அண்ட் கலர் மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் ஹை ஹீட்டில் நம்ம பிளான்ச் பண்ணி நம்ம எடுத்து வடிகட்டி வச்சுக்க போகிறோம். நம்ம இது நல்லா ஆறின பிறகு இதோட சேர்த்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3-4 பச்சை மிளகாய், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். நீங்கள் தக்காளி தோலோடையே சேர்த்துக்கலாம், விருப்பப்பட்டால் தோல் நீக்கி கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து அதில் ஜீரகம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஜீரகம் பொரிஞ்சதும் அதில் நம்ம இன்னொரு வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி நம்ம இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். ஜீரகமும் வெங்காயமும் நல்லா வதங்கி கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக மாறும், பிங்க் கலராக மாறிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம வச்சுருக்கிற கொத்தமல்லி பவுடர், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு நம்ம மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், இதெல்லாம் நம்ம லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ கடைசியாக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். இது எதுக்காகனா, இது நம்ம பாலக் பன்னீருக்கு ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும், இல்லைனா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கோதுமை மாவு சேர்க்குறோம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகணுன்னு, அதில் பச்சை வாசனை எல்லாம் போனோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாலக்கீரை மிக்சர் இருக்கு இல்லையா, அது நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம இப்போ உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதில் இருக்கிற பாலக்கீரையெல்லாம் ரின்ஸ் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் பன்னீர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு விருப்பப்பட்ட லைட்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஃப்ரோசன் பன்னீர்னால நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்க போகிறேன். நல்ல சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரை பண்ணணும் ஆக்சுவலி பன்னீர் அவசியமே இல்லை, உடஞ்சி போகாது. நீங்கள் தைரியமாக கடைசியில் பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்த அப்புறமா தான் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அப்புறமா இதுக்கு நல்ல ஃப்ளேவருக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசூரி மேத்தி சேர்த்துருக்கேன். இந்த கசூரி மேத்தி நான் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே கூட சேர்த்துக்கலாம். அது பன்னீர் ஆட் பண்ணி ஒரு 3 to 4 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இப்போ நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நான் க்ரீம் சேர்த்துக்க போகிறேன். இது டோட்டலி ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்கள் க்ரீம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். சுட சுட பாலக் பன்னீர் ரெடி. நீங்கள் இது சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில், டாபா ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட சுட சுட புல்கா வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும்.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வரும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு வாட்டி ஒரு எக்ஸைட்டிங் ரெசிபியோட உங்களை அடுத்த வாட்டி சந்திக்கிறேன். ஹாவ் அ நைஸ் டே. மச் லவ். பாய்.